பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு பறந்துட்டாரு. அவர் திரும்பி வரும் வரைக்கும் கட்சி வழிநடத்த ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை கட்சி மேலிடம் நியமிச்சிருக்காங்க. ஆனா அதுல தமிழிசையும் பொன் ராதாகிருஷ்ணனும் மிஸ்ஸிங். அது ஏன் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எல்லா கட்சியிலும் உள்கட்சி பூசல்கள் இருக்கிறது சகஜம்தான். அப்படித்தான் பிஜேபிக்குள்ளும் சில உள்கட்சி பூசல்கள் மோதல்கள் எல்லாம் இருக்கு. ஒன்னு அண்ணாமலை சப்போர்ட் பண்ற குழு, இன்னொன்னு அண்ணாமலை எதிர்க்கிற குழு. அண்ணாமலை வந்த பிறகுதான் தமிழக பாஜக கொஞ்சம் எழுச்சி அடைஞ்சிருக்குன்னு அவரோட ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் அதிமுக கூட்டணி உடைஞ்சு போனதுக்கு முக்கிய காரணமே அண்ணாமலை தான் அவரை எதிர்க்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க. அதிமுக கூட கூட்டணி இருந்திருந்தா குறைஞ்சது 5ல இருந்து 10 இடமாவது தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்கலாம். தேவையில்லாம எடப்பாடி கூட வம்பு பண்ணி நம்ம கூட்டணியே முடிச்சு வைக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அண்ணாமலை வெளிப்படையா சில சீனியர் தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இப்படி பேச ஆரம்பிச்சதும் நீங்க யார் அவரை பத்தி பேச, தலைவர் அண்ணாமலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், இனிமே அவரை பத்தி யாரும் தப்பாவே பேசக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை ஆதரிக்கிற ஒரு சில கட்சி நிர்வாகிகள் ஆர்டர் போட்டாங்க. இந்த ஆர்டர் கேட்டதும் காலங்காலமாக கட்சியில் இருக்க எங்களை பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு சில சீனியர் தலைவர்கள் கொந்தளிச்சிட்டாங்க. ஹெச் ராஜா என்பவரும் அந்த சீனியர் லிஸ்ட்ல ஒருத்தர் தான். ஆக மொத்தம் கட்சியில உள்கட்சி பூசல் அப்படிங்கிறது எப்பவோ ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு நடுவில் கட்சியில் ரவுடிகள் அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம சீனியர் தலைவி தமிழிசை அவங்க பங்குக்கு ஒரு விமர்சனத்தை வைக்க, சொந்த கட்சியினரே தமிழிசை மேலே வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்த அண்ணாமலை தமிழிசையை தவறாக விமர்சனம் பண்ண எல்லாரையும் கட்சியில இருந்து நீக்கிட்டாரு. நானா எதுவும் செய்யல, கட்சி மேலிடம் சொன்னதால தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு இந்த ஆக்ஷனுக்கு பதில் சொல்லி முடிச்சிட்டாரு அண்ணாமலை. ஆனா அதுக்கு முன்னாடியே அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் புகைச்சல் இருந்து வந்தது என்னவோ உண்மைதான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைமுகமா வார்த்தை போர்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா அண்ணாமலை எடப்பாடி விமர்சனம் செய்யும் விதம் தவறு, எதிர்கட்சி தலைவர்களை விமர்சிக்கும் போது வார்த்தை நாகரிகம் முக்கியம்னு வெளிப்படையா ஒரு பேட்டியில சொல்லி இருந்தாங்க தமிழிசை. இதனால் ஆரம்பிச்ச சலசலப்புகள் இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு நடுவில் அண்ணாமலை அரசியல் மேல் படிப்புக்காக 3 மாசம் லண்டன் பயணம் போயிருக்காரு. இந்த கேப்ல எப்படியாச்சும் ஒரு தலைவரை நியமிச்சே ஆகணும், நாம முந்தி போன்னு கட்சியில இருக்க சில மூத்த தலைவர்கள் கட்சி மேலிடத்துக்கிட்ட இதை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா புதுசா எந்த தலைவரையும் நியமிக்கிற ஐடியா இல்ல. அண்ணாமலை வர வரைக்கும் கட்சி பணிகளை மட்டும் பார்த்துக்கோங்கன்னு மூத்த தலைவர்களை கொண்ட ஒரு குழுவை நிறுவியிருக்காங்க. ஹெச் ராஜா, SR சேகர், கனக சபாபதி, சக்கரவர்த்தி, ராம சீனிவாசன், முருகானந்தம் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அந்த குழுவில் இருக்காங்க. ஆனால் கவர்னர் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு கட்சிக்காக உழைச்ச தமிழிசை சவுந்தரராஜன் இந்த குழுவில் இல்லாதது பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி மத்திய அமைச்சராகவும் தமிழ்நாடு பாஜக தலைவராகவும் இருந்த பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் இந்த குழுவில் இடம் இல்லை. அப்படின்னா ஜாதிகளை அடிப்படையாக வச்சு தான் இந்த குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்களோ? ஏன்னா அந்த குழுவில் உள்ள 3 பேர் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லோரும் RSS கூட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவங்க. இப்படி அரசியல் புரசலாக இதுதான் காரணம்னு பேசப்பட்டாலும் நிஜ காரணம்னு ஒன்று இருக்கும்ல. அது என்னன்னா, அண்ணாமலை ரொம்ப சாமர்த்தியமா தனக்கு ஆதரவாக இருக்கிற சீனியர்களை மட்டுமே அந்த குழுவில் போட்டிருக்காரு. ஹெச் ராஜாவை தவிர மற்ற எல்லாருமே அண்ணாமலை ஆதரவாளர்கள் தாங்கிறது கூடுதல் தகவல். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே ஏன் தமிழிசை அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இல்லாம போனாங்கன்னு. வெளியில காட்டிக் கொள்ளவில்லை என்றாலும் தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் சீனியர் தலைவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் இடையே ஒரு பனிப்போர் நடந்துகிட்டு தான் இருக்குங்கிறது 100% உண்மை. இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.